ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவு வச்சு ஒரு வெரைட்டி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு காட்ட போகிறேன். ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். அரிசி மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூனு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம்னா ஸ்மால் வெங்காயம் இல்லை, 2 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு. ஸ்பைசி அதிகமாக வேணும்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி பார்த்துட்டே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது பேட்டர் மாதிரி இல்லாமல் டஃப் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ தண்ணி ஒரே டைம் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டஃப் ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் டஃப்பு. ஸோ தண்ணி கொஞ்சமாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இது டீ டைம் ஸ்நாக்கு, நார்மல் ஸ்நாக் டைமில் சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். டைம் கூட அவ்வளோ தேவைப்படாது, சீக்கிரமாகவே இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டஃப் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாட்டம் நல்லா திக்காக இருக்கிற வெசல் மட்டும் எடுக்கணும். தின்னாக இருந்தால் அடி பிடிக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது, புகை ஸ்மெல் வரும். ஸோ பாட்டம் திக்காக இருக்கிற வெசல் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டஃப் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் வேணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, பெருசாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே டஃப் எடுத்துக்கோங்க. இப்போ டஃப் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது எங்கள் ஆந்திரா சைடு தப்பால சக்கா சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தெலுங்கானா சைடு சர்வாப்பிண்டின்னு சொல்லுவாங்க. வெரி டேஸ்டியான ஸ்நாக் ஐட்டமும் கிறிஸ்பியாக ஸ்பைசியாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஆல்சோ. இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் ஹோல்ஸ் வைக்கலாம். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா கொஞ்சம் அது யூனிக்காக குக் ஆகும். அந்த ஹோல்ஸ் நடுவில் ஒரு ட்ராப்பும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது குக் பண்ணிக்கலாம். மீடியம் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சா அது அடி பிடிக்கும். ஸோ அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு டர்ன் பண்ணிக்கலாம். வீடியோவில் பாருங்கள். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி அதையும் இது கொஞ்சம் நேரம் தான் தேவைப்படும், அவ்வளோ நேரம் தேவைப்படாது. இன்னொரு சைடு டர்ன் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கோங்க. சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான ரைஸ் ஃப்ளோர் ஸ்நாக்கு ரெடி ஆகிடுச்சு. டீ டைமில் கூட சாப்பிட்லாம். ரிமைனிங் டஃப் கூட சேம் இதே மாதிரி பண்ணலாம். பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக